பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தெய்வ சமூகத்தில் கூடி வந்து தேவனுடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்தும்படியாக கூடி வந்திருக்கிறோம். தேவ பிரசன்னம் நமத்தில் இறங்கி வரும்படியா, நம்முடைய ஆராதனை கர்த்தரிடத்தில் ஏற்புடையதாக இருக்கும்படி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Glory, hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய நாமத்தை பணிந்து போற்றி துதிக்கும்படியா உம்முடைய சமூகத்தில் கூடி வர தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாத நிறைவான ஆசீர்வாதத்தோடு தேவ வீட்டின் நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து போக கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வர தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் உம்முடைய ஷெக்கினா மகிமையினால் இந்த இடத்தை மூடும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீக்குங்க ஆண்டவரே. எல்லா கேஜஸ் மீது உம்முடைய கல்வாரி இரத்தத்தை தெளிங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க. அபிஷேகத்தோடு ஆண்டவரே, அதிகாரத்தோடு பாடி துதிக்க கர்த்தர் கிருபை தாரும். உமக்கே மகிமை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாளில் கவர்ச்சி நாயகனே என்று சொல்லி நம்ம ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். பாடல் எண் 133 நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உமக்கே சோத்ரம், உமக்கே சோத்ரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்ரம், உமக்கே சோத்ரம், உமக்கே சோத்ரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்ரம். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே, என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. உமக்கே சோத்ரம், உமக்கே சோத்ரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்ரம், உமக்கே சோத்ரம், உமக்கே சோத்ரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்ரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உம் மனமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உம் மனமே,
உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, இடகையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ, இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ, எனக்கு உரியவரே, இதயம் ஆள்பவரே, எனக்கு உரியவரே, இதயம் ஆள்பவரே. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் நமக்கு அவர் கவர்ச்சி நாயகனாக இருக்கிறார். அப்படி அவர் நம்முடைய அழகுள்ளவர், இயேசுவை போல் அழகுள்ளவர் யாரும் இல்லை இந்த பூமியில். இந்த பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். 572 பாடலில் நாம் யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லி பாடுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியிலே, இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியிலே, இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கைய, நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கைகள், நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைத்தோராய், உம்மில் உள்ள எந்த நன்மை நீங்கவோ என்றார். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைத்தோராய், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்கமோ என்றார். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையில், நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தான், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தான். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தான், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தான்.
பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கைய நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் நீமே மோதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்னை வந்து வேகமாக மோதி அடித்தான் நீமே மோதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்னை வந்து வேகமாக மோதி அடித்தான் பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கை அது நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையாது நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கை அது நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் கரங்களை தட்டி லாக்காபா ஓ ஷரராந்தூரா கபலபோரி அந்தரபா ஹalleluya hallelujah hallelujah நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு பின்மாரிக்காக காத்திருக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார் முன்மாறிய பின்மாறிய ஏற்கனவே வருஷிக்க பண்ணிட்ட நல்ல கரங்களை தட்டி அந்த ஒரு புதிய அபிஷேகம் அந்த அபிஷேக தைல கொம்பை ஆண்டவர் உடைத்து நம்மேல் ஊற்றி நம்மை அபிஷேகிக்கும்படியா நல்ல கரங்களை தட்டி ரபா ராதோ ரகாபா ஓ ஷபரமோரி அந்தர கமலரமா ஹalleluya hallelujah hallelujah நன்றி நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் அப்படியே வருகைக்கு ஆயத்தமாகும்படியா ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த புதிய அபிஷேக தைலம் என்மேல் ஊற்றி ஆரோன் சில ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலத்தை போல அவனுடைய தாடி வழியா அங்கி வழியா இறங்கி எங்கள் மேலே இறங்கிட்ட நல்ல கைகளை தாட்டி அந்த அபிஷேகத்துள்ள காபா ராபா ராதா ராபா லீபா ராது ரகபோ ஹalleluya hallelujah நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் மகிமாய் பொழிந்திடவே ஆவியில் நிரப்பிடுமே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன்
அதிகாரம் தந்திடுமே. தீர்க்கதரிசனம் சபை உரைக்கு உலர்ந்த எலும்பு உயிரடைய செய்வானா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்க சபையில எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சேனையாய் மாற்றிவிடு. நல்ல கரங்களை தட்டி தரிசனம் உரைத்திடவே. மோசே சீனாய் மலையின் மேல ஏறி போகும்போது அங்க ஒரு பெரிய அக்னி மயமான ஒரு மேக மூட்டமும் அக்னியும் காணப்பட்டது. ஜனங்க கீழே இருந்து பார்த்தாங்க. மோசே கீழே இறங்கி வரும்போது அவருடைய முகம் மகிமையாக இருந்தது. அவர்கள் பார்க்க முடியல, உங்க முகத்தை பார்க்க முடியல, அது முக்காடிட்டு கொள்ளுங்க என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு மகிமை அந்த சீனாய் மலையின் மேல இறங்கின அந்த அக்னி அபிஷேகம் இன்றைக்கு என் மேல் இறங்கி வரட்டும். எல்லாரும் hallelujah, hallelujah. நல்ல கையை உயர்த்தி, I need that kind of an anointing, Lord. அந்த ஆண்டவர் அபிஷேகம் எனக்கு வேண்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். ஆண்டவரே, தனிந்த நிலைமை ஆண்டவரே என்னை விட்டு போய் ஆண்டவர் ஒரு சேனையாய் நான் எழும்பேன். இன்றைக்கு தேசத்தை கலக்கத்தக்கதா ஒரு அக்னி அபிஷேகம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். Thank you. நன்றி ஆண்டவரே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை அக்கினி ஜுவாலாக காற்றுகளாய் மாற்றிவிடத்தக்கதாக இந்த உலகத்தில் நாம இருண்ட உலகத்தில் ஒளி வீசக்கூடியவர்களா ஒரு சிறு தீபம் போல என் இயேசுவுக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணுமே. நல்ல கைகளை தட்டி yes Lord. ஓ ரகாபா Rakaba Shandara Kabala Raba Alaka Shabarabori Andaraba. நன்றி ஆண்டவரே. யோசுவா ஜனங்களுக்கு முன்பாக சொல்கிறார். அவர் சாட்சியாய் நின்றதினால அவர் சொல்றார், அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்த, அந்த ஜனங்கள் யோசுவாவை பின்பற்ற மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று தைரியப்படுத்தினார். அந்த ஜனங்கள் ஆமேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் ஆண்டவரே, நானும் என் வீட்டார் அனைவரும் சேர்ந்து உமக்கு சாட்சியா உம்மையே ஆராதிப்போம் என்று சொல்லி, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் என்று சொல்லி அந்த பாடலை தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஓ ரகா ஷபா ரபா ரியாந்தா ரகாலா ரபா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல
காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே என்னால் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நம்ம எப்பொழுது நினைத்திருக்கிறவர், இதயத்தில் சுமக்கிறவர், நம்மை கரு போல அது சிதைந்து போகாமல் நம்மை காக்கிறவரே. நன்றி நன்றி நன்றி. ஒன்றுமே இல்லாத துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் நிலைமை இதுதானே. ஒன்றுமில்லாமல் துவங்கின நம்முடைய வாழ்க்கையை நன்மையினால் நிரப்பி இருக்கிறார். நன்றி நன்றி ஆண்டவரே. நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உம்மை போல இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரு தீமையும் நினைக்காத நல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு குரல்ல தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி. எல்லாரும் நன்றி இருதயத்தோடு என் வாழ்க்கையில ஆண்டவரே நன்மைகளை செய்திருக்கிறேன். நான் உமக்கு நன்றி சொல்ல உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை ஒரு சந்திக்கிறவராய் இருக்கிறார். யெகோவா ஈரே, ஒன்று குறைவில்லாமல் நம்மை நடத்துகிற தேவையும் உன் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. ஆமென். Yes, Lord. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எல்லாரும் கரங்களை உயர்த்தி What a good God. ஆண்டவரே, எத்தனை நல்லவர் ஆண்டவரே. என்னை கரு போல சுமக்கிறவரே ஆண்டவரே, உமக்கு நன்றி. எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நன்றி சொல்லி பாடுவோம். இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. எல்லாரும் சொல்லுவோம். நான் அவ்வளவு படிக்கல, நான் கை நாட்டு தான். ஆனா ஞானிகள் மத்தியில ஆண்டவரை பைத்தியமான என்னை அடைத்த தேவன் பயன்படுத்தி வருகிறேன். கரங்களை தட்டி வாட் a good God. சர்வ ஞானி, அவர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முதலாவது அவருடைய நீதியை தேடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நல்ல கரங்களை தட்டி இங்க நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஞானவான்களா ஆண்டவருக்காக வாழ, இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவருக்கு என்று வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியா. ஓ ஹல்லேலூயா.
பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இதற்கு நான் பாத்திரமே இல்லை, வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே, வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடலாம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆமென், ஆமென். இருப்பவரே, கரங்களை உயர்த்தி எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லும். Yes, oh God. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. எல்லாரும் இப்ப சேர்ந்து சொல்ல போறோம். நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. ஒரு தாயின் கருவுல இந்த கரு சிதையாதபடி இந்த தாய் தான காத்து விடணும். அப்படி இந்த கரு சிதையாதபடி ஒரு சதை பிண்டமா நாம பிறக்காதபடி ஜீவன் உள்ளவர்களா ஆண்டவருக்காக நாம் வாழத்தக்கதாக அவருடைய துதியை சொல்லும்படியா கர்த்தர் அவருக்கு என்று நம்ம ஏற்படுத்தினார். கரங்களை தட்டி yes Lord, oh glory. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகும்படியா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை சத்தமா வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நித்தியத்துக்கு நேராக இந்த வார்த்தைகள் எங்களை வழி நடத்தட்டும். நீ பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எபேசு சபை ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய சபை. தியானாளினுடைய கோவில் அந்த பட்டணத்தில் இருந்தது. அந்த எபேசு சபை ஒரு அழகிய பட்டணம் என்று சொல்லுகிறார்கள். அந்த எபேசு சபைக்கு, எபேசு பட்டணத்திற்கு ஆசியாவின் ஒளி என்று சொல்வார்கள்.
லைட் ஆஃப் ஏசியா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீனாளின் கோவிலை சுற்றி தான் அந்த பட்டணமே இருந்தது. கிரேக்க கோவில்களிலேயே மிகப்பெரிய கோவில் தியானாளினுடைய கோவில் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தியானாளினுடைய சிலைகளை செய்து அங்கே விற்று அதன் மூலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பவுல் அங்கே போய் பிரசங்கம் பண்ணி அவங்க அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டதுனால, அந்த குறி சொல்கிற ஆவி அவளை விட்டு போனதுனால, அவர்களுக்கு ஒன்று பிழைப்புக்கு வழி இல்லாததுனால பவுலை அந்த பட்டணத்தில் அவர்கள் மிகவும் துன்பப்படுத்தி அவரை அடித்து துன்பப்படுத்தினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தியானாள் செழிப்பின் தேவதை, goddess of prosperity. இன்றைக்கு திருச்சபைகள் உலகம் முழுவதும் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பின் சுவிசேஷம் என்று சொல்கிறார்கள். ஹைப்பர் கிரேஸ். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் எங்கேயும் செழிப்பை பற்றி சொல்லவே இல்லை. என் நாமத்தின் நிமித்தம் நீ அநேக துன்பங்களை அடைவான். என் நாமத்தின் நிமித்தம் அநேகரால் பகைக்கப்படுவான். என் நாமத்தின் நிமித்தம் உனக்கு உபத்திரம் வேதனை தான். இந்த உலகத்தில் நமக்கு செழிப்பு இல்லை, பரலோகத்தை நித்திய வாழ்வில் தான் அங்கே மகிழ்ச்சியும் சமாதானம். இந்த உலகத்தில் நீங்கள் செழிப்பாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பாடுகளோடு கூட சேர்ந்த ஆசீர்வாதத்தை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி. புரியுதானே? வெறும் ஆசீர்வாதம் இல்லை, பாடுகளோடு. இந்த என்னோடு கூட நீங்க பாடுபட்டா என்னோடு கூட ஆளுகையும் செய்வீங்க. நல்ல கரங்களை தட்டி. Nowadays, because of the preachers, பிரசங்கி மாறினால ஜனங்க செழிப்பா இருக்கணும். இப்போதான் பில்டர் சாலமோன் என்று சொல்றான், டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். நான் அவனை கேட்டேன், கட்டுறது 20க்கு 60. He says it's a duplex house because as long he knows 3-bedroom house a duplex house. இல்லை, பெரிய பங்களோ ஒரு 25 சென்ட்டில் மத்தியில் சுற்றி இடம் விட்டு மத்தியில் ஒரு பெரிய பங்களோ என்று சொன்னால் அது பல அறைகள் கொண்டது. அதுக்கு முன்னால் கேட்டு, அந்த கேட்லேருந்து அந்த வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கே ஒரு 100 அடியாவது 50 அடியாவது இருக்கும். பின்னாலேயும் இடம் இருக்கும், பக்கத்துலேயும் இடம் இருக்கும். ஆண்டவருக்கு சொத்து அந்த காம்பவுண்ட் முழுசும் தோட்டம் அப்படி இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். In America, people preached about prosperity and they encouraged the congregation to have duplex bungalows. அவங்க கடன்பட்டு அந்த பிரசங்கிமார் சொன்னாங்க, நீங்க ஆபிரகாமினுடைய சந்ததி, ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தது போல நீங்களும் சீமான்களா இருக்கணும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாம் 13:2 அவர் சீமான் என்று சொல்லப்படுகிறதை தவிர, ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் கூடாரவாசியாய் வாழ்ந்து போனார், தேசாந்தரியாய் திரிந்தார். ஆண்டவர் சொன்னார், நீ நடந்து திரிக்கிற இடமெல்லாம் உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன் என்றார். ஆமென். He did not build a house. Rather, his son Isaac did not build a house. And his grandson Jacob did not build a house. ஆபிரகாமும் வீடு கட்டல, ஈசாக்கும் வீடு கட்டல, யாக்கோபும் வீடு கட்டல. சொல்லுவாங்க, கானானியர் தான் கல்லுனால வீடு கட்டுவாங்க. இவங்களுக்கு அழைப்பு என்னவென்றால் கூடாரவாசிகள். ஆமென். பிறகு ஆபிரகாம் சொல்றார், நான் அரதேசியும் பரதேசம். பரதேசினா ஒரு நாடு நமக்கு சொந்தம் அல்ல, தேசாந்திர. அவர்கள் ஏனென்றால் அப்படி சுற்றி தெரிந்த தான் இன்றைக்கு அவர்களுக்கு அது சொந்த பூமியா வாக்குத்தத்தத்தின் தேசமாய் மாறும். ஆமென். ஆனால் இன்றைக்கு
பிகாஸ் ஆஃப் த ராங் டாக்டரின், ஒரு தவறான உபதேசத்தினால இன்னைக்கு நமக்கு வீடு வேணும், வாசல் வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம், கர்த்தரையை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்து போகும். அதான் நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு சபைகள் அப்படி இல்லை. டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் எல்லாம் தாண்டி மேன்ஷன்ஸ் கட்டுறாங்க. அதுவும் எனக்கு டிசம்பர் மாதத்தில் போகும்போது அந்த அடுக்கம்பாறையில் மேன்ஷன் நாங்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். மேன்ஷன் என்று சொல்லுது மாளிகை. மாளிகைன்னா அரண்மனை போல. அதுவும் சின்ன ஒரு பில்டிங்கை கட்டிட்டு என்னவோ பேர் போட்டு மேன்ஷன் வச்சிருக்கிறான். அங்கே வர பேஷண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் மேன்ஷனில் தங்க முடியுமா? அவனே பணம் கட்ட முடியாமல் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மேன்ஷன் கட்டியிருக்கிறான். எனக்கு புரியல. பிகாஸ் தே somehow grab that word. அந்த வார்த்தை கவர்ச்சியாக இருக்கிறது, அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பூமி எனக்கு சொந்தமல்ல. கையை வைத்து சொன்னால் நல்லா இருக்கும். இப்பூமி எனக்கு, எல்லாரும் சொல்லணும்னு பார்க்குறேன். இப்பூமி எனக்கு சொந்தம் அல்ல, எல்லாம் என் இயேசு, எல்லாம் என் இயேசு. ஆமேன். இப்போ நான் சொல்ல, நீங்கள் தான் கை வைத்து சொல்லியிருக்கிறீங்க. தட் மீன்ஸ் a total dependence on God. நம்முடைய முற்றிலுமாய் தேவனை சார்ந்த வாழ்க்கை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே செல்ஃப் டினாயல். இன்னைக்கு இல்லையே, செல்ஃப் டினாயல் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் காணும், அதனால தான் செல்ஃப் டினாயல் இல்லை. இன்னைக்கு ஆத்திரம் தான் இருக்குது, ஸ்தோத்திரம் காணும். சபையில் யாரோ சொல்கிறாங்க, அபூர்வமாக இருக்குது. இட் இஸ் ரேர் டு ஹியர் ஸ்தோத்திரம் சபையில். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிராமத்தில் இருந்து ஒரு அம்மா வருவாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம் தெரியாது. சிஸ்டர்ஸ் ப்ரேயரில் பாசமாக அவங்களெல்லாம் நடத்துவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மா ஜெபம் பண்ண சொன்னால், சாரதம்மா ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவாங்க, முடிக்க தெரியாது. அவங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க. பாஸ்டம்மா பார்த்துன்னு எல்லாரும் சிஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளோதான். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நான் ஒலை வைக்கும்போதும் அடுப்பை பற்ற வைக்கும் போதும் ஸ்தோத்திரன்னு சொல்கிறேன், ஒலை வைக்கும்போது ஸ்தோத்திரன்னு சொல்கிறேன், அரிசியை ஒலையில் போடும்போது ஸ்தோத்திரன்னு சொல்கிறேன். ஆமேன். இன்னைக்கு யாராவது சொல்வீங்களான்னு அதுக்கும் கை தூக்குவாங்க. இஸ் இட் ரியல்? ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம். அப்படி செய்யும் பட்சத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இன்றைக்கு மறந்து இருக்கிறோம். பெந்தெகோஸ்தே விசுவாசி ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு வெட்கப்படுறான். Somebody say, you Pentecostals, you make noise, you don't worship. ஒரு பெந்தெகோஸ்தே ஒரு கேத்தோலிக் சொல்றான், நீங்க சத்தந்தாயா போடுறீங்க, நீங்க ஆண்டவரை ஆராதிக்கலன்றான். எஸ், ஐ டு அட்மிட் இட். ஆமேன். ஸ்தோத்திரம் சொன்னாதான் எங்க வண்டியே ஓடையா. இது கிருபையில் ஓடுறது, பெட்ரோல்ல ஓடல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரவருக்கு ஸ்தோத்திரம். அந்த செழிப்பான ஒரு பட்டணத்தில் அந்த ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில் தேவனாளின் கோயில். அவ செழிப்பின் பெண் தேவதை. கிபி 250ஆம் ஆண்டுல அந்த கோயில் முற்றிலுமாய் இடிக்கப்பட்டது. முதல் நூற்றாண்டில் தான் பவுல் அங்கே போய் பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் தன்னுடைய 3வது பிரயாணத்தில் தான் இங்கு ஊழியம் செய்திருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் இந்த பட்டணத்தில் போதகராய் இருந்திருக்கிறார். ஆறுதலின் மகன் என்று சொல்கிற யோவான்
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசு சபை உலகத்தில் உள்ள மதியற்ற பொருளாதாரத்தின் மத்தியில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். பொருளாதாரம் அதை தான் சொன்னேன். ப்ராஸ்பரிட்டி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு அவசியங்க தேவை. பணம் எல்லாவற்றுக்கும் தேவை. ஆமென் சொல்வோமா? இப்போ நீ ஏன் பாஸ்டர் பணம் சம்பாதிக்க கூடாது? பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. பணம் வேணும், சம்பாதிச்சா ஊழியத்து கொடுங்க. ஊழியத்து கொடுத்தா எல்லா பாஸ்டரும் நல்லா கொழுத்து இருக்கிறான் அப்படின்னு சொல்ல அது அவன் பாடு. அது எவனா இருக்கட்டும். காசு கொடுத்துட்டியா, காணிக்கை பையில் போட்டியா, அதுக்கப்புறம் அது உண்டா எந்தா கத்துறது. யார் காணி கொடுத்தீங்க? அவர் ஏன் பாஸ்டர் நல்லா அப்படி கொழுத்து இருக்கிறான். ஒரு பிரதர் என் கூட இருந்தார், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் ட்ரெஷரர் இருந்தார், நான் செக்ரட்டரி இருந்தேன். ஒரு பெந்தகோஸ்தே சபையில் தான். அவர் சொல்கிறார், பாஸ்டர் பிரதர், நம்ம கொடுக்குற காசில் தான் அவர் பெட்ரோல் போட்டு ஸ்கூட்டர்லையா போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ரொம்ப வீசிங். அவர் அப்படி நல்லா ப்ரீத்தெல்லாம் பண்ண முடியாது. அப்படி வாயிலேயே அப்படி ப்ரீத் பண்ணுவார். ஆனாலையும் சைக்கிள் எங்கேருந்து அப்துல்லா வரைக்கும் ஐடிஐக்கு போவார், திரும்பி வருவார். அவர் சொல்லுவார், 5 காசு நான் காத்தடிச்சேன்னா என் வண்டி ஓடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. அப்படி கஷ்டப்பட்டு 5 வீடு வச்சிருக்காரு. என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? ஆண்டவருக்காக என்ன செஞ்ச? தியாகத்தோடு கர்த்தருக்காக கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்க நம்ம கொடுக்கிற கர்த்தருக்காக கொடுக்கிறது பரலோகத்தில் உங்க பொக்கிஷம் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆமென். கொடுத்த பிறகு அது உங்களுக்கு சொந்தமில்லை, எனக்கு சொந்தமில்லை, அவருக்கு சொந்தம். அதை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோன்றதுக்கு நாங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் கணக்கு கொடுக்க போகிறது. ஆமென். நான் அப்படி இல்லை. எவ்ரி பை இஸ் ஆடிட்டட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு காசும் எடுக்க முடியாது, ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டு சர்ச் பேரில் இருக்குது. காணிக்கை என்றது சபை மக்கள் அதை எண்ணி எழுதிடுறாங்க. நெக்ஸ்ட் டே இட் வில் பி டெபாசிட்டட் இன் த பேங்க். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம உண்மையாக இருப்போம். ஆண்டவர் நம்ம இந்த உலக ஓட்டத்தை முடிச்சுட்டு போகும்போது அந்த வெள்ளை சிங்காசனில் உட்காந்து இடது பக்கமும் வலது பக்கமும் பிரிக்கப்பட்டிருக்கிற அந்த செம்மறி ஆட்டு கூட்டத்தையும் வெள்ளாட்டு கூட்டத்தையும் பார்த்து வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்வாராம், என் பிதாவினால ஆசீர்வதிக்கப்பட்டவளை. எப்படி சொல்வார்னா, 2 கையை விரிச்சு, அது வேணுமா? இந்த உலகத்தில் எனக்கு செழிப்பு வேணுமா? அங்கே பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிங்க. நல்லா கையை தட்டி, வாட் டு வி நீட்? ஹவ் டு வி டிசைட் அவர் லைஃப்? நம்முடைய வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கிறோம்? இந்த உலகத்தில் தான் தீர்மானிக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசு சபை உலகத்தில் உள்ள மதியற்ற உலக பொருட்களினால அவங்க அதுக்கு மத்தியில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிருகங்களைப் போல வாழ்ந்தாங்க. எபேசு பட்டணத்தில் இந்த பொருளாதாரத்தின் மேலே ஆசை, மிருகத்தை போல வாழ்ந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா எனக்கு பணம் வேணும், அவனை கொன்னாவது நான் அதை எடுத்துக்குவேன். என் சொத்து அவனை கொன்றாவது எடுத்துக்கிடுவேன். எனக்கு நிறைய பேரே தெரியும். சில திருட்டு கூட்டங்களை பார்த்துருக்குறேன். பேங்க்கு கொள்ளை, நகைக்கடைகளில் கொள்ளையிட்டுக்கிறான். திட்டம் போட்டு பல நாட்கள் ரொம்ப போலீஸாலே கண்டுபிடிக்காத அளவுக்கு அதை ரொம்ப திறமையாக கொள்ளையிட்டான். ஒரு 5 ரூபாய் அவன் சாப்பிடலையா, அதுக்குள்ளே பிடிபட்டுறான். அதுக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கொள்ளை அடித்த? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இப்பூமி எனக்கு சொந்தமல்ல, எல்லாம் என் இயேசு. அந்த
அந்த பொருளாதார செழிப்பு. அதனால தான் அவங்க அந்த தேவநாள் செழிப்பின் தேவதையாக இருந்ததுனால அதை ரொம்பமாக கொண்டாடினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மதியற்ற புறஜாதிகளுடைய வணக்கத்தின் மத்தியில் காணப்பட்டாங்க. அந்த எபேசு சபை விசுவாசிகள் மதியற்ற புறஜாதிகள் மத்தியில் வாழ்ந்தார்கள், கர்த்தருக்காக சாட்சியாக. ஆமென். புரியுதானே? இயேசு கிறிஸ்து இந்த சபையோடு பேசுகிறார், எபேசு சபையோடு. வெளிப்படுத்தல் 2:1. இன்றைக்கு நம்முடைய சபையில் அந்த பொன் குத்து விளக்காக சபைக்கு மத்தியில் கர்த்தர் உலாவுகிறவராக இருக்கிறார். Are we worthy that God will walk amongst us? நம்ம மத்தியில் உலாவி நம்ம மத்தியில் வந்தால், ஆண்டவரை என்னை விட்டு கடந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோபு சொல்கிறாங்க, முன்னே போனாலும் அங்கே இல்லை, பின்ன போனாலும் இல்லை, வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் அவரை நான் கண்டுபிடிக்க முடியல. இன் எ கிரைசிஸ், அவருடைய பாடுகளுக்கு மத்தியில் ஆண்டவரை தேடுறார். இல்லை, பாடுக்கு மத்தியில் இல்லையா, நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இயேசுவுக்காக சாட்சியாக வாழ்ந்து மறைப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறார். சபை அவருடைய கட்டுப்பாட்டை மீறி போகிறதாக காணப்படுகிறது. இன்றைக்கு உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு. ஏன் சபைக்குள்ள வந்துச்சு? உலக சபைக்குள்ள வராத, உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாத, அதுக்கு பேர் என்னது? வேஷம். ஒரு சபையில் முந்தைய காலத்தில் பவுடர் போட்டாலே வேஷம் போடுறேன்னா. ஏன் சொன்னாங்க? அப்போ பவுடர் யார் போட்டது? நாடக கம்பெனியில் இருக்கிறவன், நாடகத்தில் நடிக்கிறவன், சினிமாவில் நடிக்கிறவன் தான் பவுடர் போட்டான். வெளிநாட்டவர், வெஸ்டர்ன் கல்ச்சர், பிங்க் பவுடர், அப்புறம் பிங்காக போட்டு, அப்புறம் வாயில் லிப்ஸ்டிக் போடுறது. இட்ஸ் அ வெஸ்டர்ன் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சரே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த லிப்ஸ்டிக் வாங்கிறதுக்கு காசு கூட இல்லை. எப்போ? இப்போ இருக்குது. அதனால தானே மாட்டிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. ரொம்ப உலகம் சபைக்குள்ளே வர வேண்டாம். நம்ம உலகத்துக்கு, அந்த எபேசு சபை 1000 நெருக்கத்துக்கு மத்தியில் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சபையின் மத்தியில் உலாவுகிற தேவன், அவர் உலாவுகிறதுக்கு நீங்களும் நானும் பாத்திரமா இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். அப்படின்னா நம்ம ஜெபத்தோடு நம்முடைய சாட்சியை காத்துக்கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரை நடுக்கத்தோடு ஆராதித்தாதான் அவர் நம்மத்தில் உலாவுகிறவராக இருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விசுவாசிகளோடு பேசுகிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கலையா? நம்முடைய நீதியின் கிரியை பார்த்து ரட்சிக்கல. நாம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவனுடைய அன்பை விளங்க பண்ணினார். அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்திருக்கிற நல்ல கரங்களை தட்டி. Is it our experience? இது நம்முடைய அனுபவமா? மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்ட பிறகு நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2:8.
அடுத்து வாசிங்க. ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாது. கிரிகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறவளா இருக்கணும். எபேசு சபை நற்கிரியைகளை செய்கிறவளா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து, நம்முடைய சபையை பார்த்து, நீங்க அடுத்த சபையை பார்க்க வேண்டாம், அடுத்தவன் பாட்டு பாடுறதை பார்க்க வேண்டாம், யூடியூப்பை பார்க்காதீங்க, டிவியை பார்க்காதீங்க. டிவியில் 1000 பிரசங்கம் பண்ணுவான். அதே மாதிரி நீங்கள் அதை அந்த உபதேசம் உங்களுக்கு ஒரு சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவைன்னு சபைக்கு தெரியும், மேய்ப்பனுக்கு தெரியும். அன்றைக்கு உனக்கு உள்ள வார்த்தையை மாதிரி நீ பற்றிக்கொள்ள. அவங்க எப்படி பேசுனாங்களோ அப்படியெல்லாம் எங்கள் பாஸ்டர் செய்ய மாட்டேங்கிறார். ஆண்டவருக்கு சோத்திரம். நற்கிரியையை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். நமக்கு எல்லாத்தையும் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர் தான் நம்முடைய கர்த்தர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 4வது வசனத்தை நான் கொஞ்சம் அப்படி கடந்து போகிறேன். வெளிப்படுத்தல் 2:4. ஆண்டவர் என்னோடு பேசின 2 நாளைக்கு முன்னால் பேசினது அந்த அன்றைக்கு அந்த வார்த்தையை எடுத்து வச்சேன். ஆதியில கொண்டிருந்த அன்பு நீ விட்டாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்கிறது, என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தமாக இளைப்பாட பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் சிலுவையை சுமந்தார்கள் எபேசு சபை. இயேசுவை பிரசங்கித்தார்கள். இயேசுவின் கன்னி மரியாளின் பிறப்பை, அவருடைய தெய்வீக தன்மையை, அவருடைய தியாகமான மரணத்தை, உயிர்த்தெழுதலை விசுவாசித்தார்கள். இன்றைக்கு நம்ம சபை எப்படி இருக்கிறது? நேற்று முந்தின நாள் நான் பேசி கொண்டிருந்தேன். புதிதாக ஞானசனம் எடுத்தவங்க கொஞ்சம் கவனிங்க. அங்கே ஃபர்ஸ்ட் கம்யூனியன் திடப்படுத்தல் பாரம்பரிய சபையில் எங்கள் அக்கா இருந்ததுனால சொன்னேன். எங்கள் அக்கா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. தாமஸ் இ டேவிட் என்கிற ஒரு ரெவரண்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். நான் நினைக்கிறேன் 59, 56 நான் அங்கே மிஷன் ஸ்கூலில் படிக்கும்போது அவருடைய வீட்டுக்கு முன்னால் BA BD 60 வருஷத்துக்கு முன்னால் BA BD ரொம்ப கண்டிப்பானவர், நல்ல பிரசங்கிப்பார் CSI சபையில். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ரோட்டில் நின்றுப்பேன். அவர் பைக்கில் போவார். என்னை பார்த்துட்டாருன்னா போயிடுவார். கொஞ்சம் தூரம் கடந்து போயிட்டு பிரேக் போட்டுருவோம். என்னை பார்த்து தான் பிரேக் போடுறார். ஓடி நாங்கள் ஏன் நேற்று சர்ச்சுக்கு வரல? எங்கே கேட்குறாரு? உங்களை சர்ச்சில் உங்களை பார்த்து ஏன் வரலன்னு கேட்டால் கோச்சிக்கிறீங்க. CSI சபையில் அந்த போதகர் என்னை தெருவில் என் ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டுருக்கிற, அவர் வெட்கப்படலை, பைக்கை நிறுத்தி நான் ஓடின உடனேயே, அவர் ரொம்ப பெரிய பாஸ்டர், அவரை பார்த்தாலே சபை பயப்படுவாங்க. நிறுத்தி, அவர் தான் என் பாஸ்டர். ரோட்டில் நீ என்ன நிலைமையில் இருக்கிற தெரியாது, அவருடைய நிலைமையை மறந்துட்டு உன்னை நிறுந்து விசாரிக்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அதை குறித்து நாம் வெட்கப்படாது இருக்கிறோமா? இன்றைக்கு சபையில் சாட்சியாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தங்களுடைய விசுவாசத்திற்காக அவர்கள் கிரயம் செலுத்தினார்கள். Do we pay penalty for our faith? அவருடைய விசுவாசத்திற்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தான் சொல்வான். கொஞ்சம் கவனிங்க எல்லாரும், இது பைபிள் இல்லை. உலகத்தான் சொல்றான், பெண்ணுக்கு அடக்க ஒடுக்கம், நடை, உடை, பாவனை. தெரியுது உங்களுக்கு? தமிழ் தெரியுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். That's very important. Don't show your body. மறுபடியும் சொல்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். எல்லா சகோதரிமாரும் அப்படி எடுத்து மேலே போட்டிருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதோடு சேர்த்து முந்தையெல்லாம் முக்காடு போடுவாங்க. இப்போ வெறும்
தோள் மேலே மாத்திரம் போட்டுக்கிட்டா நமக்கு முக்காடுக்கு ஸ்கார்ஃப் இருக்குது. வாட் இஸ் த ரீசன்? என்ன அதற்கு அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ முக்காடு போட்டா ஐ எம் சப்ஜெக்ட் டு யூ. புருஷனுக்கு நான் கீழ்ப்படியக்கூடியவன். ரெண்டாவது, என்னுடைய சரீரத்தை நான் யாருக்கும் காட்டல. பி கேர்ஃபுல். சோத்திரம். எபேசு சபை இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவு கொள்ளும் நிலைமையில இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். சிறந்த அன்பிலிருந்து விலகினதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறது, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். அதுக்கப்புறம் வாசிங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்றோம், உன் இஷ்டத்துக்கு வாழணும், வாழ்ந்துக்க, வேண்டாம் சொல்லல. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உன் இஷ்டம் போல வாழ முடியாது. கட்டுப்பாடற்ற ஜீவியத்தை நீ செய்ய முடியாத. ஆண்டவருக்காக மாத்திரம்தான் வாழணும். என் ஆண்டவரை, என் நேர்ஜமானை பிரியப்படுத்துறதா என்னுடைய வாழ்க்கையா இருக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரம் கடந்து போகும். என் இயேசுவுக்காக எதை செய்தால் அதுதான் நம்மோடு கூட வரும். ஆண்டவருக்கு சோதனம். இன்றைய உலகம் அந்த அளவுக்கு சபைக்குள்ளே நுழைந்து விட்டு இருக்கிறது. ஆதி திருச்சபை எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தீவிர பக்தி கொண்டிருந்ததோ, அந்த உபதேசத்திலிருந்து வெளியேறி இயேசு கிறிஸ்துவ தனிப்பட்ட உறவில் இருந்து அவங்க வெளியே போயிட்டாங்க. இட் ஷோஸ் we know how we live day to day. நம்ம தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி வாழ்கிறோம், ஆண்டவரை பிரியப்படுத்தணுமா? இங்கே ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை, உன் குடும்பத்தில் ஒரு வாழ்க்கை, வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஒரு வாழ்க்கை. God hates hypocrites. டபுள் ஸ்டாண்டர்ட் வேண்டாம், டூயல் லைஃப் வேண்டாம். இங்கே ஒன்று அங்கே ஒன்று வாழ்ந்தா கர்த்தருக்காக வாழ்ந்து விடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரம் வரப்போறார். நீ இஷ்டம் போல வாழ முடியாது தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, உன் இஷ்டம் போல வாழ முடியாதப்பா. அவர் சீக்கிரமாய் வருகிறார். சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று எடுத்து போடுவேன் என்று சொல்றார். எடுத்து போட்டார்னா உன் வாழ்க்கை இருண்டு போகும். இருண்டு போனால் நரகத்துக்கு தான் போகணும். ஆண்டவருக்கு சோத்திரம். நித்தியத்தில் வாழ ஆண்டவரே, அந்த ஆதி அன்பில் நான் நிலைத்திருக்கேன். இயேசுவை அன்றைக்கு நான் எப்படி விசுவாசித்தவனோ, நான் ரட்சிக்கப்படும் போது எப்படி நான் என் வாழ்க்கையை உமக்கு பிரியமாய் வாழ்ந்தனோ, எல்லாவற்றிலும் கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனோ, அப்படி வாழ கர்த்தர் உதவி செய்யும். ஒருவேளை அதிலிருந்து நான் விழுந்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவரே என்னை தூக்கி நிறுத்தும் என்று சொல்லி அப்படியே வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என் வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பி என்று சொல்லுகிறீர்கள். Even now, one more chance to live for you, Lord. இப்போவும் உமக்காக வாழ ஒரு ஆண்டவரே சந்தர்ப்பம். இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணு. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருடைய சத்தம் உன்னோடு கூட கேட்கட்டும். ஆண்டவருடைய சத்தம் நம்மோடு கூட கேட்கட்டும். ஆவியானவரை என்னோடு இடைப்படுகிறதுக்காக நன்றி, என்னோடு பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரை என்னை ஒரு தடவை கூட ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன். என்னை ஆண்டவரை உமக்கு பிரியமாய் வாழ, உம்மை மாத்திரம் பிரியப்படுத்தி விட எனக்கு உதவி செய்யும். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரை உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று எங்களோடு பேசினீர். இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை உணர்ந்து அங்கிருந்து எழுந்திரு என்று சொல்லுகிறீர். நாங்கள் எழுந்திருக்க நீர் உதவி செய்கிறீர்.
நாங்கள் எழுந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நீர் எங்கள் கையை பிடித்து தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நடக்கும் நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் என்ற கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.